summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. அசோக் செல்வன் நடிப்பில் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நல்லா அந்த அம்மா சொன்ன மாதிரியே 19 வயசுல கல்யாணம் முடிச்சேன். இப்போ 3 பசங்க இருக்காங்க. பேரு, புகழ், பட்டம், பதவி, பணம், வீடு, வாசல், கார், அப்படியே முன்னாடி 4 கார், பின்னாடி 4 கார் தான். நான் ஏன் 4 வருஷமா சாமி கும்பிடாம விட்டுட்டேன் அப்படின்னா, அப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நம்ம இப்பயும் சாமி சாமின்னு சுத்திட்டு இருந்தோம்னா அப்புறம் நான் எப்படி இல்லற வாழ்க்கையில நிம்மதியா இருக்கேன். காசி போக சொன்னாரு, காசி போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு கோமணத்தை மட்டும் எடுத்து கட்டிட்டு ஃபிளைட்ல கோமணத்தோடய போயிட்டேன். ஃபிளைட்ல எப்படி அலோவ் பண்ணாங்க? அகோரிகளை பத்தி கேள்விப்பட்டது கிடையாது, அகோரிகளை பார்த்தது கூட கிடையாது. ஆனா நான் போகும்போது அங்க இருக்க எல்லா அகோரியுமே எனக்கு சலாம் வைக்கிறாங்க. எல்லாருமே என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. காளி வருது, காளி வருது, காளி வருது. டாக்டர் வந்து குழந்தையெல்லாம் பிறக்கான்னு சர்டிஃபிகேட் பண்றாங்க. தத்தெடுக்கலான்னு போறோம். அப்ப நான் சொல்றேன், நான் இது 16 வருஷமா எத்தனையோ பேத்துக்கு குழந்தை வரம் கொடுத்துருக்கேன். என் முன்னாடி குழந்தை இல்லைன்னா நான் இப்படி சும்மா விடுவேன். நீ வா கோயிலுக்கு வான்னு கோயில போய் அருள்வாக்குல ஆடி கொடுத்தா உனக்கு புள்ள நிக்கணும். அதே மாதிரி புள்ள நின்று ஃபர்ஸ்ட் புள்ள பொம்பளை புள்ள. இல்லற வாழ்க்கை ஈடுபாடு ஜாஸ்தியா இருக்கக்கூடாது. மாசை விட்டு கொடுக்கலப்பா. கொய்யா பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் கொய்யா பழம் சாப்பிடாம நான் வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி சாப்பிடுவேன். ஆனா அது சாமி ஏமாத்துற இதுல வராது. டெட் பாடி மேல உட்காந்து பூஜை பண்றேன். பிணம் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். எலும்புகளை சாப்பிட்றேன். நான் அந்த மணிக்கரணி கேட்டாங்க சுடுகாட்டுல உட்காந்து 24 hours பூஜை பண்ணிட்டே இருக்கேன். செய்வனை வைப்பேன். நான் செய்வனை, பில்லி, சூனியம் இது எல்லாமே வைக்கவும் செய்வேன், எடுக்கவும் செய்வேன். நான் ஏன்னா போய் சொல்லுவேன், நான் வைக்க மாட்டேன். எல்லாம் நீங்க பேட்டி எடுக்கிற எல்லா சாமியாரும் நாங்க வைக்க மாட்டோம், நாங்க வைக்க மாட்டோம், நாங்க வைக்க மாட்டோம். நம்ம வைக்கிறது யாருங்க? ஆமா ஆமா ஆமா, ஒரிஜினல் எலும்பு எடுத்து கொடுத்து அவங்க அதை மேக் பண்ணுவாங்க. அம்மன் கூட சரி சமமா நின்று சண்டை போடும்போது அது நமக்கு ஒரு நான் எங்க அம்மாட்ட தானே. நீங்க ஏன் அம்மன்னு பாக்குறீங்க? எங்க அம்மான்னு பாப்பேன். இளமையில் இறைவனை தேடணும். அப்ப நான் எங்க தேட ஆரம்பிச்சேன்? 7 வயசுல இறைவனை தேட ஆரம்பிச்சேன். 23, 22 வயசுல நான் பார்த்துட்டேன். யாரை பார்த்துட்டேன்? சிவனை பார்த்துட்டு, காளியை பார்த்துட்டு, நேரில் பார்த்துட்டேன். உங்களை மாதிரி இப்படி உட்காந்து பேசிட்டேன். இதோட நான் மோட்சம் ஆயிடுவேன். நான் காத்துல கரைஞ்சிருவேன். அவ்வளவு அடுத்த பிறவி இல்லை. டாக்டர் கலையரசன் இல்லைங்களா? டாக்டர் கலையரசன் டு அருள்வாக்கு, எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? சின்ன வயசுலேருந்தே அருள்வாக்குலாம் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒரு 7 வயசுலேருந்தே சந்தன மாரியம்மன் ஒரு சாமியாடி சொல்லுவேன். பட் மந்த்ரா தந்திரா இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போல்லாம் அருள்வாக்கில் சொல்லுவேன், அது நடந்துடும். ஒரு வரம் கொடுப்போம், குழந்தை வரம் கொடுப்போம், திருமாங்கலி வரம் கொடுப்போம், அரசு வேலை, இந்த மாதிரி இதெல்லாம் அருள்வாக்கிலே சொல்லி தான் சரி பண்ணுவோம். இப்போ இடையில ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே 3 பேருமே பொம்பளை பிள்ளைங்க. கடைசி நான் தான் ஒரு பையன். இப்படி சின்ன வயசுலேருந்து இப்படியே சாமி ஆடிட்டே இருந்தானா கல்யாணம்லாம் முடிக்க மாட்டானே, சாமியாராக போயிடுவானே அப்படின்னு வீட்டில் கொஞ்சம் பயம். இப்போ அவங்க கோயிலில் வச்சு அருள்வா கேட்கும்போது என் மேலே இறங்கி அந்த அம்மா சொல்லிடுச்சு, இந்த மாதிரி 19 வயசில் கல்யாணம் முடிச்சிடுவான், 22, 23 அவனுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும், பேரு, பகல், பதவி, பணம், பட்டம் எல்லாத்துலேயுமே பெரிய ஆளாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லி அப்பயே உத்தரவு கொடுத்துருச்சு. ஆனால் திருப்பி இப்படி அகோரியா வந்துடுவேன்னு மட்டும் சொல்லவே இல்லை. ஓகே, திருப்பி ஆனால் சாமியாரா போவேன்றது சொல்லிச்சு. திருப்பி இல்லற வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு இடையில நான் நல்லா அந்த அம்மா சொன்ன மாதிரியே 19 வயசுல கல்யாணம் முடிச்சேன். இப்போ 3 பசங்க இருக்காங்க. பேரு, புகழ், பட்டம், பதவி, பணம், வீடு, வாசல், கார், அப்படியே முன்னாடி 4 கார், பின்னாடி 4 கார் தான். வந்துருச்சு. ஒரு மினிஸ்டர் லெவலுக்கு கொண்டு போற அளவுக்கு எல்லாத்துலயுமே கொண்டு போயிடுச்சு. எல்லாம் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஒரு 140 கண்ட்ரீஸ்ல என்னோட பேர் பரவுச்சு. எல்லா நாட்டுக்குமே போச்சு. ஒரு 60 டாக்டர் பட்டத்துக்கு மேல வாங்கினேன் இந்த நாட்டுப்புற கலையில. யூடியூப், சோசியல் மீடியாஸ்லாம் நல்ல ஃபேமிலியரான பர்சன்ஸ் நானும் மிஸ்ஸஸும். திருப்பி இவனை எப்படி இந்த பக்கம் கொண்டு வர்றது அப்படின்னு அந்த அம்மா ஐடியா என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. திருப்பி எல்லாத்தையுமே வாங்க ஆரம்பிச்சிருச்சு. கொடுத்ததை அப்படியே திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்பதானே நான் திருப்பி பிரச்சனைனா தானே கோயிலுக்கு வருவேன். நான் ஏன் 4 வருஷமா சாமி கும்பிடாம விட்டுட்டேன் அப்படின்னா, அப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நம்ம இப்பயும் சாமி சாமின்னு சுத்திட்டு இருந்தோம்னா அப்புறம் நான் எப்படி இல்லற வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும்? அதனால ஒரு 4 வருஷம் சாமியெல்லாம் தள்ளி போடுவோம். வருஷத்துல 48 நாள் மட்டும் செலவழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துல 48 நாள் தான் செலவழிச்சேன்.
ஆனால் அந்த அம்மா என்ன யோசிச்சுன்னு தெரியல, டோட்டலாக எல்லாத்தையுமே திருப்பி வாங்கிக்கிருச்சு. இதை வாங்கினாதான் வருவேன் நினைச்சு வாங்குச்சா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியும், எனக்கு என்னோட கருத்து கணிப்பு அதுவாக தான் இருக்கு. ஸோ பாம்பே போனேன் நான். பாம்பேல ஏன்னா இங்கே தான் நமக்கு நேம் இருக்கு, ஃபேஸ் இருக்கு. இங்கே நம்ம எந்த வேலைக்கு போனாலும் நல்லா இருக்காது. என்ன வேலைக்கு போக சொல்றீங்க நீங்க? சரி அப்போ பாம்பே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பறை கரகம் அதெல்லாம் எடுத்துட்டு பேக்ல வச்சுட்டு என்னோட ஃபீனிக்ஸ் டாக்குமெண்ட், கம்பெனி டாக்குமெண்ட் இது எல்லாமே எடுத்துட்டு போனேன். ஆனா அங்க போய் இது எதுவுமே கை கொடுக்கவே இல்லை. அங்கேயும் நம்ம முன்னாடி இந்த எம்எல்ஏ எம்பிஸ்லாம் நம்ம அருள்வாக்கு சொல்லுவோம். நம்ம பாம்பே, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா பக்கமே எல்லா ஸ்டேட்லயுமே எல்லா மொழியிலுமே அருள்வாக்கு சொல்லுவேன் நான். ஆமா. ஸோ அவங்க திருப்பி இந்த விட்டது தொட்டதெல்லாம் பிடிச்சிருச்சு. திருப்பி அங்கேயும் அருள்வாக்கு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அந்த அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு ஸ்டேஜ் மேல ஒரு நாள் அங்க பாம்பேல எல்லாமே இல்லீகல் மேட்டர் தான் நடக்கும். ஸோ இல்லீகல் மேட்டருக்கு தான் நம்மளை பயன்படுத்துவாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அருள்வாக்கு சொல்றோம், மாந்திரிகம் பண்ணி கொடுக்குறோம், இதெல்லாம் ஒரு இதா இருந்தாலும் வர்ற கேஸ் எல்லாமே இல்லீகல் கேஸாவே இருக்கு. பணம், இந்த கொல்லணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்படியே வர ஒரு தொழிலதிபர் இருக்காருன்னா எல்லா தொழிலதிபர்களையும் அவர் அடிச்சுட்டு இவர் தான் நம்பர் 1ல வரணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணலாம், மாந்திரிகத்துல பண்றதுக்கு சாத்தியம்தான். பட் எனக்கு அப்போ மைண்ட் செட் இல்லை, வரமாட்டேன்ருச்சு. சரி இங்கிருந்து எப்படியாவது திருப்பி நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாந்திரான்னு ஒரு ஸ்டேஷன் பாம்பேல, ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருந்தேன் நான். அப்போ ஒருத்தர் நிர்வாணமான குளத்துல என்ன மாதிரி இப்படி முடியெல்லாம் தொங்க விட்டுட்டு இருந்தாரு. நான் பார்க்க ஏதோ பிச்சைக்காரரா இருப்பார் போல அப்படின்னு நினைச்சு அவர் ஹிந்திலே திட்டுறாரு. ஹிந்திலே என்ன திட்டுறாருன்னா, உன்னை எதுக்கு வர சொன்னா, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, நீ கிளம்பு முத, நீ கிளம்பி இங்க இருந்து காசிக்கு போனா. இதுவரை காசியே போனது இல்லை. அப்படி காசி இது வரைக்கும் போனது இல்லை. அப்போ ஆனா காசி வரைக்கும் அப்படின்னா என்னன்னே தெரியாது. காசின்னா அந்த எல்லாம் போய் அந்த தண்ணியில வந்து பாவம் போகுமே அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். மற்றபடி வேற எதுவுமே தெரியாது. அப்போ அவர் தலையில கை வச்சாப்புல ஒரு எல்லோ கலர்ல ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா ஃபார்ம் ஆகி தலையெல்லாம் பாரம் ஆயிடுச்சு. அவர் அந்த பண்ணதுல இருந்து அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். சினிமால வர மாதிரி நமக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் அனுபவம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. நைட் 1 o'clock கலர்லாம் சேஞ்ச் ஆச்சு பாடியில. ஃபுல்லா டோட்டலா. ஆனா அடியில நல்லா அடி, பயங்கரமா அடிச்சாரு. அது எதுக்கு அடிச்சாருன்னா, ஏதாவது கோளாறு பண்ணிருப்பேன், ஏதாவது வேலைத்தனம் பண்ணிருப்பேன். அடிச்சு ஃபர்ஸ்ட் அடிச்சு அதை இதெல்லாம் கர்மாவை எடுத்துட்டு அப்புறம் அந்த பவர்ஸை கொடுத்தாரா என்னங்கிறது தெரியல. வச்சோடனே அந்த மாதிரி ஆயிடுச்சு. தலை பாரம் ஆயிடுச்சு, மயங்கி விழுந்துட்டேன் நான். ஆனா விழுந்துட்டு காலையில எந்திரிச்சேன். ஆனா பாந்திரான்னு ஒரு இருந்த ஸ்டேஷனை விட ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி வேற இடத்துல எந்திரிச்சேன். ஆனா நான் ட்ரெயின்ல போகல, சுயனோட எதுவுமே பண்ணல, நடந்து போகல. ஆனா 150 கிலோமீட்டர் தள்ளி ஏதோ ஒரு இடத்துல எந்திரிச்சேன்னா சும்மா எந்திரிக்கல. அங்க 10 பேர் சேர்ந்து அடிச்சு விரட்டி விட்டானுங்க. அவர் அடிச்சாருன்னு சொன்னீங்களா? அவர் ஏதாவது சாப்பிட ஏதாவது கொடுத்துட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணாரா? இல்ல, நான் உட்காந்துருந்தேன். ட்ரெயின் ஏறதுக்கு அவர் பாட்டுக்கு வந்து பட்டுன்னு அடிச்சுட்டு ஹிந்திலே கேட்கிறாரு. அவன் என்ன அசிங்கமா வேற கேட்கிறாரு. நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னை எதுக்கு இங்க வர சொன்ன, அப்படி இப்படின்னு பேசிட்டாரு. ஆனா நான் அப்ப இவர் மயங்கி விழுந்து நான் எந்திரிச்சது வேற ஸ்டேஷனா இருந்துச்சு. அது ஒரு அரசு மரத்துக்கடியில நிர்வாணமா படுத்திருந்தேன். நான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு லக்கேஜோட தான் நைட்டு ட்ரெயினுக்கு விட்டுருந்தேன். ஆனா நான் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது நிர்வாண குளத்துல இருந்தேன். அங்க இருக்கவங்க எல்லாம் ஹிந்திலேயே கத்துறாங்க, சலோ 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 அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிர்வாணமா தான் இருந்தேன். அது ரொம்ப பயமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அது பாம்பேவா இல்லை வேற ஸ்டேட்டா ஒண்ணுமே புரியல. சரி காசி போக சொன்னாரு, காசி போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு கோமணத்தை மட்டும் எடுத்து கட்டிட்டு ஃபிளைட்ல கோமணத்தோடய போயிட்டேன். ஃபிளைட்ல எப்படி அலோவ் பண்ணாங்க? அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளாம் போனா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அலௌடு கிடையாது இல்லையா? நாங்க கத்தி எல்லாம் வச்சிருக்கோம், அதுவே அலௌடு. கூர்மையான பொருள்லாம் ஃபிளைட்ல அலௌடு கிடையாது. சாமியார் உடையில அந்த மாதிரி யார் வேணா இன்னும் அகோரிஸ்னா கொஞ்சம் பயம் இருக்கும். பேசிக்காவே பயப்படும். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, செக் எல்லாம் பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. நானும் டிக்கெட் போட்டு போயிட்டேன். அதுவும் ஏதோ ஒரு வழியில எல்லாமே ஏதோ ஒரு வழியில அமையுது எல்லாமே எனக்கு. ஆனா நான் காசி இப்போ அந்த மண்ணை மிதிக்கணும், அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. போயிட்டேன், காசி போயிட்டேன். நான் செல்லுலாம் எனக்கு தொலைஞ்சிருச்சு, மொபைல் மிஸ் ஆயிடுச்சு. என்கிட்ட நான் சம்பாரிச்சு வச்சதே இந்த கான்டாக்ட்ஸ் தான். எல்லா எம்பிஎம்எல் எல்லாரோட கான்டாக்ட் வச்சிருப்பேன், பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாரோட. செல்லே மிஸ் ஆயிடுச்சு. நான் எப்படி எங்க வீட்டுக்கு தகவல் சொல்ல முடியாது, எனக்கு யாரும் கூப்பிட முடியாது. நான் வேற ஊர்ல வேற இருக்கேன், என்ன பண்றதுன்னே தெரியல. மொபைல் மிஸ் ஆயிடுச்சு, ஐடி எல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் உயிரோட இருக்கேனா இல்லையான்றதே இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியாம போயிடுச்சு. ஓகே, காசி போயிட்டேன் நான். அந்த காசி போய் இறங்கி ஒரு டாக்ஸில போறேன். நான் ஒருத்தரை பார்த்தேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு தலையில அவரோட போட்டோவை காருக்குள்ள அந்த இதுல தொங்க விட்டுருக்கான். காசில நான் அந்த கார்ல போனேன். நீங்க மும்பைல பார்த்த பர்சனோட போட்டோ வந்து கார்ல இங்க தொங்கிட்டு இருக்கு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படி கேட்கறதுன்னு.
இவர்கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு இவர் தான் அகோரி பாபா, கின்னாரம் பாபா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கின்னாரம் பாபா பாக்குறதுக்கு எத்தனையோ அகோரிகள் 80-90 வருஷமாலாம் தவா இருக்காங்க. ஆனா யாருக்குமே அவர் காட்சி கொடுக்கல. எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. தலைவர் வந்து இப்படி ஒரு கோளாறு பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. நானும் காசி போயிட்டு உங்களை தேடி அருள்வாக்கு வந்திருக்கு, தேடி வந்திருக்கு. நான் இது தேடி போகவே இல்லை. எனக்கு இப்போ அவரு ரிலீஃப் பண்ணாலும் இங்க இருந்து ஓடிடுவேன், நான் தப்பிச்சிருவேன். நான் ஏன்னா நான் யங்ஸ்டர் இல்லையா, எனக்கும் பேசிக்கா எல்லாமே அந்த மாதிரி போகணும் தான் நமக்குலாம் ஆசை. பட் இது ஒரு கட்டாயத்தின் பேர்ல இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு நமக்கு. காசி போனா, காசியில போனா ஃபர்ஸ்ட் யாரு காசி போனாலுமே அவங்களுக்கு பிடிச்ச 2 விஷயத்த விடணும். அதாவது அதுல அதிக ஈடுபாடு இல்லாம ஆசையை விட்டு கொடுக்கணும். என்னோட ஆசை வந்து என்னோட கலை தான் உயிரா மதிக்கிறது. என்னோட கலை, நான் ஆடுற கலை, காலில் சலங்கட்டி ஆடுற கலை, என்னோட மனைவி, என்னோட குடும்பம், 2யுமே விட்டுட்டீங்க. என்னோட ஆசையை நான் விட்டு கொடுக்குறேன். அப்ப நீ என்னோட மந்த்ராஸ் எல்லாமே எனக்கு சித்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு, அகோரிகளை பத்தி கேள்விப்பட்டது கிடையாது, அகோரிகளை பார்த்தது கூட கிடையாது. ஆனா நான் போகும்போது அங்க இருக்க எல்லா அகோரியுமே எனக்கு சலாம் வைக்கிறாங்க. எல்லாருமே என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. காளி வருது, காளி வருது, காளி வருது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க அந்த திருஷ்டியோட, அந்த ஞான திருஷ்டி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் போல. ஸோ ஒரு மேல காளி இருக்கு, காளி வருது அப்படின்னு. இன்னொன்னு அகோர தாந்திரத்தவே பார்க்காத நானு அகோர தாந்திரத்தை நான் சரியா பண்றேன். நான் ஆட்டோமேட்டிக்கா டெட் பாடி மேல உட்காந்து பூஜை பண்றேன், பிணம் சாப்பிட ஆரம்பிக்கிறேன், எலும்புகளை சாப்பிட்றேன். நான் அந்த மணிக்கர்ணிக்கா காட்டா சுடுகாட்டுல உட்காந்து 24 hours பூஜை பண்ணிட்டே இருப்பேன். நான் மந்திரா சித்தி பண்ணிட்டே இருப்பேன். நான் ஆட்டோமேட்டிக்கா அகோரிஸோட எல்லாமே வந்துருச்சு. இதெல்லாம் யாரும் சொல்லி தரல, நானும் இது வரைக்கும் இதுலேயே பார்த்ததும் இல்லை, எல்லாமே வந்துருச்சு. ஸோ காசிலே ஒரு 1.5 இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு 1.5 years தேவைப்பட்டுச்சு. 1.5 years காசிலேயே அங்கேயே 20 சாப்பிட மாட்டேன். 3 நேரம் 2 நேரம் போனால் சாப்பிடுவேன் நான். இப்போ அது வரைக்கும் வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் நீங்க எங்க இருக்கீங்க தெரியாது. ஆனால் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான். ஏன்னா சோசியல் மீடியாவில் டெக்ஸ்ட் பண்ணா அதில் போட்டிருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்களை எடுத்து இப்படி அண்ணிட்ட கொடுங்கடா அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி காசி வந்திருக்கேன் மாமா, மொபைல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, எல்லாமே இதாயிருச்சு, நான் இந்த மாதிரி காசியில் தான் இருக்கேன், வந்துடுவேன் நான் அப்படின்னு சொல்லி. அப்போ இடையில வருவேன், ஒரு 5 days இருப்பேன், அகைன் போயிடுவேன். ஒரு 24 hours அங்கேயே இருப்பேன், மந்த்ரா சித்தி பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பிணங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே லைஃப் ஸ்டைலு. எனக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா மென்டலி அஃபெக்ட் ஆயிடணும். தொப்பியம்மா மாதிரி எனக்கு தெரியாம இருந்தா சரி. ஏன்னா நாங்க வேற நங்காயணும், நாங்க அகோரியில நங்காயணும். நான் நங்கானா நிர்வாணம். ஸோ இங்கேதான் ஆடும்போது கூட கோமணம் கட்டுறேன், அங்க அதுவும் கிடையாது. 24 hours நிர்வாணமா தான் இருப்பேன். அந்த சாம்பலெல்லாம் எடுத்து பூசிட்டு அந்த எலும்பு சாப்பிட்டுட்டு இப்படியே தான் போயிட்டு. ஸோ அகோர தாந்திரம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். மந்திரம் எல்லாமே பயங்கரமா சித்தி ஆயிடுச்சு. ஸோ அது எப்பயுமே அருள்வாக்குல தான் கணிக்கக்கூடிய. சாமி வந்தா மட்டும்தான் ஒருத்தரை பார்த்தா இருக்கு அப்படின்னா, இப்போ பேசிக்காவே எனக்கு யாரை பார்த்தாலும் எல்லாரும் தலைக்கு மேலேயும் நகட்டாக்கு மாதிரி ஒன்று தெரிஞ்சுட்டே இருக்கு. அப்படின்னு இவங்க இவ்வளவுதான், ஆயில் இவ்வளவுதான் அப்படின்னு. இது 2.5 கிராம் 3.5 கிராம் நகைக்கு வச்சிருக்கிற மாதிரி, இது ஆயில் இவ்வளோ, இதுக்கு இடையில இது இப்படி கோளாறு ஆகும், இது இப்ப இப்படியா இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி எல்லாம் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இருந்து அதுக்கு முன்னாடி பிறப்பையும் கணிப்பேன், இறப்பையும் கணிப்பேன். அப்படி பார்த்தா இப்ப என்னோட பொண்ணு, என் ஒய்ஃப்க்கு வந்து வகுத்துல நீர் கட்டி பிரச்சனை. டாக்டர் வந்து குழந்தையெல்லாம் பிறக்காம சர்டிஃபிகேட் பண்றாங்க, தத்தெடுக்கலான்னு போறோம். அப்ப நான் சொல்றேன், நான் இது 16 வருஷமா எத்தனையோ பேத்துக்கு குழந்தை வரம் கொடுத்துருக்கேன், என் முன்னாடி குழந்தை இல்லைன்னா நான் இப்படி சும்மா விடுவேன். நீ வா கோயிலுக்கு வான்னு கோயில போய் அருள்வாக்குல ஆடி கொடுத்தா உனக்கு புள்ள நிக்கணும். அதே மாதிரி புள்ள நிக்கணும். ஃபர்ஸ்ட் புள்ள பொம்பளை புள்ள. இல்லற வாழ்க்கை தொடர்ந்துதான் சொன்னீங்க, காட்டுக்கு போயிட்டு இல்லற வாழ்க்கை தொடர்ந்து. அதாவது நம்மளோட ஆசையை விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கணும்னா டோட்டலா அந்த அந்த அளவுக்கு ஈடுபாடுகள் இருக்கக்கூடாது, ஈடுபாடு ஜாஸ்தியா இருக்கக்கூடாது. ஆசையை விட்டு கொடுக்கணும். இப்ப கொய்யாப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் கொய்யாப்பழம் சாப்பிடாம நான் வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி சாப்பிடுவேன். ஆனா அது சாமி ஏமாத்துற இதுல வராது. அப்படி இல்லை இது. சரி, நமக்கு அதாவது ஏமாத்துறதுங்கிறத விட வந்து நான் உண்மையாலுமே ஃபேமிலியை விட்டு அடிக்கடி தள்ளி தானே இருக்கேன். என்னோட கடமையை செய்யறதுக்காக தானே நான் அவங்க பக்கத்துல போறேன். நான் இப்ப விட்டுட்டு போனாதான் அது தப்பாயிரும். ஒரேடியா விட்டுட்டு போக கூடாது. ஒரேடியா விட்டுட்டு போனா தப்பாயிரும். விட்டுட்டும் போக முடியாது. தமிழ்நாட்டவே ஆண்டு அனுபவிச்சுட்டு போன பங்காரு டீலர் என்ன, அவர் விட்டுட்டா ஓடினாரு. அவர் அருள்வாக்கு சொல்லும்போது நீங்க பார்த்ததுல அவங்க பொண்டாட்டி, அவங்க பேரன், பேத்தி, மகன், மகன் எல்லாம் சுத்தி நின்றுதான் அருள்வாக்கே சொல்லுவார். சரி, நான் காலபைரவரையும் காளியையும் தான் நான் அவங்கள பின்பற்றி தான் போறேன். சிவனுக்கு பொண்டாட்டி இல்லையா, இல்ல சிவனுக்கு பிள்ளை குட்டி இல்லையா? அது மாதிரி யாரை பின்பற்றமோ அவங்கள தானே நம்ம. யூஸ்வலா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, சாமியார் அப்படின்னு சொல்லி. சாமியார் கேட்டகரி வேற, சித்தர்கள் வேற, முனிவர்கள் வேற, சன்னியாசி வேற, சாது வேற. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேட்டகரி இருக்கு. ஆனா பொதுப்படையான ஒரு புத்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பொதுப்படையா புத்தின்றத நம்மளா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, மக்களுக்கு வந்து சில பேர் வந்து தோணும்,
இல்லற வாழ்க்கை விட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆரம்பத்துல இருந்தே சிஎம் எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பிக்ஸ் பண்ணிட்டே வந்திருந்தோம்னா இப்ப இருக்க சிஎம் கல்யாணம் பண்ணா சிஎம் எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, நீ ஏன் கல்யாணம் பண்ணலான்னு கேட்கற உலகம் இது. அந்த மாதிரிதான் ஒன்னு பிக்ஸ்டு மைண்டு எல்லாருக்கும். அப்படியெல்லாம் அதாவது அருள் வாக்கு நான் சொல்றேன் அப்படின்னாக்கா அதுக்காக நான் இல்லறத்தை திறந்துட்டு முழுமையா வரணும்னு அவசியம் கிடையாது. அப்படி கிடையாது. ஃபேமிலியே பார்க்கலாம், நம்ம எல்லாத்தையுமே இது பண்ணிக்கலாம். அதிக ஈடுபாடுகள் நமக்கு இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். கொஞ்சம் ஒதுங்கிதான் இருக்கணும், மிச்சம் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ தாந்திராஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். இந்த மாதிரி பிறப்பு இறப்பு அதே மாதிரி தான். இப்போ இந்த பையன் நீங்க என்னோட யூடியூப் சேனலே பாத்தீங்கன்னா பையன் இப்பதான் பிறந்து 10 நாள் ஆகுது. 8 மாசத்துக்கு முன்னாடி ஆம்பளை பையன் தான் பிறக்கும் கணிச்சு சொல்லிட்டேன் நான். ஸோ வெளியே சொல்றதை விட நான் என் வீட்டுக்கே உள்ள இருக்க பிரச்சனை இதெல்லாம் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிடுவேன் நான். ஸோ அந்த மாதிரி இப்போ அது இந்த மந்திரா தந்திரம்லாம் தெரிஞ்சோடனே இந்தந்த பிரச்சனைக்கு இதுதான் மந்திரம், இதுதான் தந்திரம், இதுதான் எந்திரம், இதெல்லாம் பண்ணா சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாமே ஃபுல்லா. இதை வந்து படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்காது. இது இந்த மாதிரி வந்தனால எல்லாமே இப்போ மேபி இன்னொன்னு குண்டலினி சக்தி எழும்பணும் அப்படின்னா இசையை தான் பயன்படுத்துவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த சின்ன சின்ன பவுல் எல்லாம் வச்சு அந்த அது போக போக சவுண்டை ஏற்றுவாங்க. நான் தான் இசை கலைஞனாச்சேன், நான் பறைய அடிச்சு தானே ஆடிட்டு கிடந்தேன். அப்ப ஏன் அந்த இசையில எங்களுக்கெல்லாம் குண்டலினி சக்தி வெளியே எந்திரிக்காங்க? அது மாதிரி ஏதோ ஒரு வந்துருச்சு, ஏதோ ஒரு வழியில எப்படியோ வந்துருச்சு. எப்படி வந்துச்சுலாம் தெரியல இப்போ வரைக்கும். அந்த கேள்விக்குறியாவே எனக்கும் இருக்கு. ஏன்னா மென்டலி அஃபெக்ட் ஆகுறதுக்குள்ள நம்மளுடைய சுயநலமா இருக்கும்போது எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்தையும் தெரிவிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக. இது பேட்டி கொடுக்கணுன்றது இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அருள்வாக்கு சொல்லணுன்றதுல இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, மந்திர தந்திர பண்றதுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, இங்க வரும்பொழுது இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு நம்மளால முடியும், ஏன்னா நமக்கு அந்த பவர் இருக்கு, நம்ம அதனால பண்ணி கொடுக்குறோம். எத்தனையோ பேய் ஓட்டுவேன், செய்வனை, ஏன்னா செய்வனம் எல்லாம் வைப்பேன், செய்வனை வைப்பேன் நான். செய்வனை, பில்லி, சூனியம் இது எல்லாமே வைக்கவும் செய்வேன், எடுக்கவும் செய்வேன் நான். ஏன்னா போய் சொல்லணும், நான் வைக்க மாட்டேன். எல்லாம் நீங்க பேட்டி எடுக்கிற எல்லா சாமியாரும் நாங்க வைக்க மாட்டோம், நாங்க வைக்க மாட்டோம், நாங்க வைக்க மாட்டோம். நம்ம வைக்கிறது யாருங்க? எல்லாருமே வைக்க மாட்டோம்னா இப்ப செய்வனை யார் வச்சுக்கிட்டு இருக்கா? அப்ப எங்க கிட்ட வந்தா இப்ப வர்றாங்க ஒருத்தவங்க, இப்ப உனக்கு செய்வனை இருக்குப்பானா, இந்த செய்வனை யார் வச்சா? எடுக்கிற பேட்டி எடுக்கிற எல்லா மந்திரவாதியுமே செய்வனை நாங்க வைக்கிறதுல. ஆனா நீங்க மீடியா அப்படி ஒரு இது இருக்கு இல்லையா, செய்வனை வைக்கிறது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். கரெக்டான கேள்வி. சூழ்ச்சியின் நோக்கம் தர்மமாக இருந்தால் அந்த சூழ்ச்சியின் தர்மம். நான் என்னோட கோட்பாடு அதுதான். அப்படி அந்த என்கிட்ட செய்வனை வைக்க வராங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் தெராஸ், நான் தான் உன்னை பார்த்தே கணக்கு போடுறேன், எடை போட்டுருவேன். நீ சரியான ஆளா, நீ என்னென்ன பாவம் பண்ணிருக்க, என்னென்ன இது பண்ணிருக்க, ஓகே நீ உங்க செய்வனை வைக்க சொல்ற, அந்த ஆள் உண்மையாலுமே உனக்கு துரோகம் பண்ணா நிச்சயமா நான் வச்சிருவேன். துரோகம் பண்றவங்களுக்கு தான் செய்வனை வைக்க. நீங்க அவனால பாதிக்கப்பட்டு நீ அவனுக்கு அவன் சோத்துல மண்ணலி போடல, ஒண்ணும் பண்ணல, எந்த பாவமும் பண்ணல, உனக்கு அவன் அவ்வளவு தூரம் பண்றேன்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா அழிச்சிருவேன். இது எனக்கு கர்மா சேருமா? எனக்கு சேரும். இந்த பாவம் எனக்கும் சேரும். இந்த பாவத்தை நான் எப்படி கழிக்கணுமோ அப்படி கழிச்சிருவேன் நான். எல்லா பாவம் எல்லா பிரச்சனைக்கும் விமோசனம், எல்லாருக்கும் பரிகாரம் இருக்கும். அது உங்களுக்கும் சேரும், யார் செய்வனை வைக்கணும்னு சொல்லி வராங்களோ அவங்களுக்கும் சேரும் இல்லையா? ஆமாமா, நிச்சயமா. அதெல்லாம் கர்மாதான். அப்ப அவங்க தப்பானவங்களா மாறுறாங்க இல்லையா? என்னதான் நல்லவங்களாவே இருந்தாலும் நான் இன்னொருத்தருக்கு செய்வனை வைக்கணும், அவன் நாசமா போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு வர நினைக்கிறோம் பிரதர். ஆனா இவங்களுக்கு இயல்பாவே அந்த கேரக்டர் வரல இல்ல. இது இவங்க பண்ண போய் தான் சில பேர். ஏன்னா 100% மெம்பருமே வந்து செய்வனை திருப்பி வைலாம் சொல்ல மாட்டாங்க. ஐயோ பாவம் விட்டுருங்க, அவன் ஏதோ புத்தியில பண்ணிட்டான். ஏன்னா நாங்க திருப்பி விட்டா அது சொந்த அக்கா தங்கச்சியா இருந்தா அவங்க இறந்துருவாங்க இல்லையா? அப்ப இது பாதிப்பு யாரு? திருப்பி இவங்களுக்கு தான் பாதிப்பு. அங்க சுத்திங்க அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. சில பேர் அம்மையா நான் எவ்வளவு என் குடும்பம் கஷ்டப்படுச்சோ அதே மாதிரி அவனும் படணும் அப்படின்னு. சோ அதே மாதிரி வந்தா எல்லா கேஸ் வந்தாலும் எல்லாத்துக்குள்ள செய்வனை நாங்க வைக்க மாட்டோம். எங்களுக்கு உத்தரவு வரணும், சரி பண்ணுடா பண்ணாதடா, இதுல நியாயம் இருக்கு தர்மம் இருக்கு அப்படின்னா பண்ணும். ஆனா சூழ்ச்சி நோக்கம் தர்மம் சொல்றேன் பாத்தீங்களா, அப்படின்னாலும் தப்பு தான். வெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால இது இந்த இடத்துல நீங்க ஒரு சொன்னீங்க இல்லையா, அதாவது எனக்கு உத்தரவு வந்தாதான், அம்மன் கிட்ட இருந்து உத்தரவு வந்தாதான் நான் செய்வனை வைப்பேன் அப்படின்றீங்க. ஆனா அம்மன் கிட்ட உத்தரவு வராமலே செய்வனை வைக்க முடியுமா? வைக்கலாம். அது கெட்ட வழியில மாந்திரிகம் பண்றவங்களுக்கு வைக்கலாம். பிளாக் மேஜிக்னு சொல்லி பண்றவங்க. ஆக்சுவலி நாங்க அகோரிகள்னாலே பிளாக் மேஜிக் தான். அதுக்கு இன்னொரு பேரு பிளாக் மேஜிக் தான். அங்க கத்து கொடுக்கறது நல்ல விஷயம் எல்லாம் கத்து கொடுக்க மாட்டாங்க அங்க எல்லாமே. ஏன்னா பூரா பணத்தை வச்சு தான். இப்ப நீங்க இங்கே வசி மை தயாரிக்கிறவங்களா எதை வச்சு தயாரிப்பாங்க? மூலிகை வேறு இதை வச்சு தயாரிப்பாங்க. நாங்க வசி மை அங்க இருக்க இறந்து போன பணத்தை எடுத்து எரிச்சு அதை புளிஞ்சு அதுல இருந்து ஆயில் எடுத்து அப்புறம் மை தயாரிச்சு அந்த மையை தான் திலகம் போடுவோம். அதை வசிய பொருளுக்கு கொடுப்போம். நாங்க இந்த மாலை எல்லாம் போடுறோம் அப்படின்னா கை எலும்பு, முதுகெலும்பு, இந்த மாதிரி எலும்புகளை எடுத்து கடையில கொடுத்து செய்ய சொல்லி அந்த மாலை எடுத்து அதுல உருவேற்றி அப்புறம் சித்தி பண்ணுவோம் மந்திரத்தை. இந்த மாலை விஷயம் வரும்போது இது ஒரிஜினலா? ஆமா, ஒரிஜினல் எலும்பு எடுத்து கொடுத்து அவங்க அதை மேக் பண்ணுவாங்க. நம்ம நகை நமக்கு பிடிச்ச மாதிரி தங்கத்தை கொடுத்து செய்ய சொல்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி எலும்பு வச்சு இது பண்ணுவாங்க. கையிலேயே செய்வாங்களா? மிஷின் இருக்கு, மிஷின் மெத்தட். இப்ப மிஷின் வந்துருச்சு நிறையாது. நாங்க மேக்சிமம் கொஞ்சம் கையில செய்ய சொல்றத ஐயா கிட்ட போட்டிருக்கிறதெல்லாம் கையில மேக் பண்றோம்.
அந்த மாதிரி போடுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். மாலையெல்லாம் போடணுமான்னு கேட்டால் அவசியம் கிடையாது. இவ்வளோ மாலை போட்டு உட்காரணுமா, இதெல்லாம் போட்டால் தான் சாமியார் அவசியம் கிடையாது. இந்த மாலையெல்லாம் நாங்கள் மந்திரம் சொல்லும்போது அந்த உரு வந்து இந்த மாலைகள்லாம் ஏறி நிற்கும். ஏதாவது ஒரு ஆபத்து, இப்போ ஒரு பேய் ஓட்டவே ஒரு சுடுகாட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், சடனாக அது என்னை அடிக்க வருதுன்னா அந்த மாலையை அத்து விட்டுருவேன் நான். இது என்னை சுற்றி ஒரு வளையத்தை உருவாக்கிடும். அதுக்காக இதுக்கெல்லாம் நம்ம சித்து போட்டு எங்க சேஃப்டிக்காக வச்சிருக்கோம். வேற இப்போ ஒரு பேயவே கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த மதிலுக்கு அந்த மதிலுக்கு அடிக்கிறான், அவன் தபு ஓடுறான் அப்படின்னா மாலையை கழுத்துல போட்டு விட்டா கட்டுன்ட்டு உட்காந்துருவான். ஏன்னா இதில் தான் நான் சித்தி பண்ணி வச்சிருக்கேன் மந்திரம். சரி, இப்போ இன்னொன்னு, இப்போ உங்க ஃபேமிலி இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? ஃபேமிலியில ஒய்ஃப் வந்து பேசிக்காவே ஆன்மீகவாதி தான். ஓகே. அங்காள பரமேஸ்வரர் பண்ணுவாங்க. அவங்களும் என்ன மாதிரி வேல் போடுவாங்க, பூக்குழி இறங்குவாங்க, மாலை போடுவாங்க, தீச்சட்டி எடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும்ல, சும்மா விளையாட்டுத்தனமா பண்ற மாதிரினா அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் வீட்டுக்குள்ள 24 ஹவர்ஸும் 24 மணி தூங்க மாட்டேன். மென்டலி அஃபெக்டடு. எப்போ பார்த்தாலும் காலி ஏதாவது மந்திரம் சொல்லிட்டே இருப்பேன் வாயில. அப்படி இப்படி புலம்பிட்டே இருப்பாங்களே, அப்படி பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஒரு நாள் இதுக்கு மேல இவர் என்ன பண்றது போடா அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு வந்து திடீர்னு நம்ம புருஷனை வந்து நார்மலா பார்த்துருக்கோம், நம்ம லவ் பண்ணி பாக்குற புருஷன் வேற, திடீர்னு சாமியார் வேஷத்துல ஒரு புருஷன் வரும்போது அதை ஏத்துக்கவே முடியாது. அப்படி பார்த்தா இது இல்லாம அந்த வருஷத்துல அந்த 48 நாள்ல இந்த குளத்துல தானே இருக்கேன் பேசிக்கா. நார்மல் டைம்ல, சாமி கும்பிடாத டைம்ல. அப்ப இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்காவே வருஷத்துல 48 நாள் நாங்க ஃபேமிலியே மாலை போடுவோம், எல்லாம் போய் தீச்சட்டி எடுப்போம். அப்ப நான் இந்த குளத்துல தானே இருப்பேன். இல்ல, அது 48 நாள்ன்றது ஏத்துக்குப்பாங்க நிறைய பேரு. ஏன்னா நிறைய இப்ப கிறிஸ்டியானிட்டிலாம் வந்து 48 நாளா இருந்துச்சு ப்ரோ. இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமியில இந்த குளத்துல இருப்பேன். மிச்ச நாள் நானும் சாதாரண ஒரு மனுஷன் தான். என் ஒய்ஃப்க்கு புருஷனா இருப்பேன், என் பொண்ணு என் பிள்ளைங்களுக்கு அப்பாவா இருப்பேன். எப்பயும் போல நாட்டுப்புற கலைஞரா போய் இப்பயும் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் போய் சொல்லி கொடுத்துட்டு தான் வரேன், பறைய சொல்லி கொடுத்துட்டு வரேன். அதெல்லாம் இயல்பு தான். இப்பயும் நான் வந்து எனக்கு என்ன அப்படின்னா, ஆடிட்டே இருக்கும்போது சாவணுங்கிறத நான் முன்னாடி மீடியாவில் நான் தெரியப்படுத்திருக்கேன் நான். பட் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தோடனே இப்போ என்னன்னா, என்னோட இறப்பை மற்றவங்க இறப்பை கணிக்கும் போது என்னோட இறப்பை எனக்கு கணிச்சிருக்காங்க. இந்த வயசுல இந்த டைம்ல இந்த நொடியில உயிர் ஆன்மால கலந்துடணும் அப்படின்னு சொல்லி என்னோட ஜீவ சமாதி இப்பயே கட்டிக்கிட்டு இருக்கும். 20-30 வருஷம் கழிச்சு கட்ட வேண்டிய ஜீவ சமாதியை இப்பயே சமாதி கட்டுறோம். என்னோட போட்டோ போட்டு இந்த டேட்ல இந்த டைம்ல அவர் இறந்துருவாரு அப்படிங்கிறத இப்பயே கட்டிட்டு இருக்கோம். இப்போ நீங்க ஆக்சுவலா நீங்க நல்லா வளர்ந்து வந்த டைம் ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்ட டைமும் ஒண்ணு இருக்குல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அது நிறைய பிரச்சனை எல்லாம் வச்சு நிறைய உங்க இன்ஸ்டாலையும் கூட நிறைய விஷயங்கள். அந்த கஷ்டத்தவே அவதான் கொடுத்தாங்கிற நான். நீ இதெல்லாம் இருந்தா தானே நீ இங்க ஆடுவ, நீ பழையபடி இன்னும் மேல மேல போயிட்டே இருப்ப, அதெல்லாம் பிடிக்கிட்டு விட நீ வந்துரு அப்படின்னு. அந்த கஷ்டத்துக்கு காரணம் வந்து அம்மன் தான். அம்மா தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னொன்னு அந்த அவ்வளோ கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் எனக்கு கொடுக்கும்போது நான் அவளுக்கு எதுவுமே செய்யவே இல்லை. நான் அப்படியே மறந்துட்டேன். அதுக்காக பழி வாங்கிட்டாங்க எல்லாம் வச்சு செஞ்சிருச்சு. அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. யாரும் நிறைய பேருக்கு கோபம் வரும் இல்லையா? ஏன்னா சாமி வந்து நேருக்கு நேரா பேசி சண்டை போடுவேன் நான். அதெல்லாம் சண்டைக்கு போய் நின்றுவேன் நான். ஏன்னா உங்களுக்கு அது கட்சிலையா தெரியல, நான் அம்மாவை பார்ப்பேன், நானு பேசுவேன், நானு இந்த மாதிரி நாகம் பாம்பு கூட எல்லாம் பேசுவேன். நான் இந்த மாதிரி பேசி வாக்குவாதம் பண்ணிக்குவோம். உன்னால முடிஞ்சது நீ பாரு, என்னால முடிஞ்சதை நான் பாக்குறேன் அப்படின்னு சண்டை போட்டுக்குவோம் 2 பேரும். அம்மன் கூட சரிசமமா நின்று சண்டை போடும்போது அது நமக்கு ஒரு, நான் எங்க அம்மாட்ட தானே, நீங்க ஏன் அம்மன்னு பாக்குறீங்க? எங்க அம்மான்னு பாப்பேன் நான். அம்மன்னு பார்த்தா தானே அது அம்மன். அப்படி கிடையாது, எனக்கு அம்மா அவன். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே அவளை தொட்டு கழுவி அவளுக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிட்டு இருக்கேன். மேல்மருவத்தூர்ல 7 வருஷம் நான் தொண்டு செஞ்சேன். அவரோட சீடரா இருந்தேன், அடியிலாரோட சீடரா இருந்தேன் நான். சந்திரமாரியம்மன் கோயில சின்ன வயசுல இருந்தே நான் குறி சொல்றேன். கோயில்ல பூசாரியா வேலை பார்த்தேன் நான். அப்போ டெய்லி 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அபிஷேகம் பண்ணணும். 14 நான் தொடும்போது எனக்கு கல்லாலாம் தெரியாது, நம்ம உடம்பு மாதிரிதான் இருக்கும், நெல்லுன்னு தான் போகும். உங்க இன்ஸ்டாலையும் நாங்க நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதுல நீங்க வந்து இந்த சாமியார் கேட்டப்ல அந்த அருள் வாக்கு சொல்றதோ இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போடும்போது அதுக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நிறைய பேர் வந்து ஏத்துக்கிறவங்க இருப்பாங்க, பார்த்துக்கிட்டு சாமி தான் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறவங்க இருப்பாங்க. சில பேர் வந்து நீங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க. சரியான கேள்வி இது. நிச்சயமா நான் கலாட்டால சொல்லி ஆகணும். ஏன்னா கலாட்டா தான் கலாட்டா பண்ணி விடுவாங்க. ஆக்சுவலி நான் இன்கம் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். கோயம்புத்தூர்ல ஒரு 8 வருஷமா நான் ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 60 பசங்களை தத்தெடுத்து வீட்லயே படிக்க வச்சேன். அவங்களுக்குலாம் ஒரு ஆளுக்கு ஃபீஸ் 30,000-40,000 கட்டணும், டிகிரி ஃபீஸ் 6 செம் ஒரு செம்முக்கு. சரிங்களா? அத்தனை பேர்த்த தத்தெடுத்து படிக்க வைக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. பணம் தான் என்னோட மோட்டோ வருந்தான். 2வது அத்தனை பேருக்கு சோறு போடணும்னு அவசியம் கிடையாது. பொழுதுனைக்கு எல்லா ட்ரஸ்ட் ஹோம்லாம் நாங்கள் போய் சம்பாதிக்கிற படத்தை அப்படியே ஹோம்ல எய்ட்ஸால பாதிக்கப்பட்டோம் அங்கே ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்போம். ஒய்ஃப் நானும் பேசிக்கா. ஏன்னா நாங்கள் 2 பேருமே அனாதாசிரமத்தில் தான் படித்தோம். இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கணும்னா நாங்கள் ஒரு 10 பேருக்கு பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த எண்ணம், ஏன்னா நாங்கள் படித்த இடத்துல எங்களுக்கு விதைச்சதும் அதுதான், சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சாங்க.
ஸோ அப்படி சம்பாரிச்சுக்கலாம். நான் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஒரு 500-600 ஸ்டூடெண்ட்ஸ் கோயம்புத்தூர்லேயே இருக்காங்க. எல்லா மாவட்டத்திலும் என்னோட பிரான்ச் இருக்கு. கிராமிய புதல்வன் அகாடமி தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் இருக்கு. சென்னையில், மாத்தூர்ல எல்லா இடத்துலையுமே இருக்கு. ஒரு 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 கிளாஸ்க்கு 100 பேர் கிளாஸ், ஃப்ரீ கிளாஸ். இன்ஸ்ட்ருமெண்ட்டே நானே வாங்கி போட்டுருவேன். எல்லாம் வச்சு கிளாஸ் எடுக்கிறேன்னா 100 பேருக்கு வெறும் 100 ரூபாய் வாங்கியிருந்தா ஒரு 50 கிளாஸ் வச்சுக்குவோம். 50 கிளாஸ்க்கு எனக்கு இன்கம் வந்திருக்கும்ல. நான் ஏன் ஃப்ரீயா எடுக்கணும்? ஒன்று ரைட்டா? என் யூடியூப் சேனல்ல 9 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. என் யூடியூப் சேனல் மானிட்டைஸ் பண்ணா ஒரு மாசம் ஒரு 40,000 ரூபாய் வராது. இன்னும் மானிட்டைஸே பண்ணல. 5-6 வருஷமா ரன் பண்றேன். மானிட்டைஸே என் சேனல்ல பண்ணவும் மாட்டேன்னு நான். யூடியூப் ஏன் மானிட்டைஸ் பண்ணல? பண்ணிதான் ஒரு 40,000 ரூபாய், ரொம்ப வேணாம், ஒரு 10,000 ரூபாய் வராது எங்க சேனல்ல. எங்க வீடியோ போட்டாலே கோடிக்கணக்கில், மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது. மோஜ்ல போகுது, ஜோஸ்ல போகுது, எல்லாத்துலயும் சேர்த்து ஒரு 45-50 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம் நாங்க, எல்லா ஆப்லயும் சேர்த்து. சரி, அங்க இருந்து காசு வாங்கி நீங்க அம்மனுக்கு செய்யறதோ, அப்படி மக்களுக்கு செய்யறதோ ஒருங்க இப்படி இருக்கும். இப்படி ஒண்ணுமே வாங்காதப்பே இந்த ஒரு பட்டம் கட்டுறாங்க. நான் இப்ப நான் யூடியூப் சேனல் மானிட்டைஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த பணத்தை இதுக்கு தான் செலவழிக்கிறேன்னு சொன்னாலே என்ன அப்ப என்ன கமெண்ட் வரும் தெரியுங்களா? எல்லாமா கதை விடுறான் பாரு, 1 லட்ச ரூபா வந்திருக்கும், அப்படியே 20,000 ரூபாய் கணக்கு காட்டிட்டு அப்படி இதெல்லாம் யாரு போய் பண்ணுவோம் அப்படின்னு. எனக்கு பணம் சம்பாதிக்கணும். நான் ஒரு ஃபங்க்ஷனு மற்ற அம்மன், காளி, கரகம் கலைஞர்கள் ஆடுறதுக்கு 4,500 ரூபாய் சம்பளம். நான் ஒரு ஃபங்க்ஷன் ஆடினா 1 மணி நேரத்துக்கு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குவேன். எனக்கு மாசத்துல 30 நாள்ல வெறும் 10 ஃபங்க்ஷன் பண்ணா கூட எல்லாம் ஆயிப்போச்சு. எனக்கு 3 லட்ச ரூபாய் ஆயிப்போச்சு. சரியா? அப்படி பண்ணிருக்கலாம். என் டீம் ஃபங்க்ஷன் போனா 3 லட்ச ரூபா வாங்குவேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. என் டீம் ஒரு 15 பேர் போய் ஒரு 3 மணி நேரம் ஆடிட்டு வரோம்னா ஒரு 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவேன். நான் பண்ணிருக்கலாமே. வழிகள் நிறைய இருக்கு. ஒரு இன்ஸ்டா, இப்போ உங்க கலாட்டாவே தம்பி உங்க இன்ஸ்டால போட்டு ஒரு ப்ரொமோஷன் பண்ணி விடுப்பா அப்படிங்கிறீங்க. ஸ்டோரி போடுறதுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கறேன். நான் ஒரு 10 ஸ்டோரி, மாசத்துக்கு எனக்கு 10 ஸ்டோரி வந்தா எனக்கு 10,000 ரூபாய் ஆகுது. சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. நான் அதை பண்றதுக்குலாம் அப்படி சம்பாதிக்கணும்னு என்னைக்கும் சம்பாரிச்சு ஒரு மினிஸ்டர் போஸ்டிங் வந்து உட்காந்துருப்பேன். ஒரு 100 கோடியை கொடுத்து சீட்டை வாங்கிட்டு மினிஸ்டர் போஸ்டிங் வந்து உட்காந்துருப்பேன். நம்மளுடைய நோக்கம் அது கிடையாது. இன்னைக்குமே அதான். ஒருவேளை கலைரசன் புதுசா ஏதாவது சம்பாதிக்கிறதுக்காக வழி வந்துட்டேன். நான் 16 வருஷம் கூடி சொன்னேன்னு சொன்னேன்ல, அந்த ஊர்ல போய் விசாரிச்சு பாருங்க. இவர் ஏதாவது காசு வாங்கிருக்கேன், 11 ரூபாய் கூட நான் வாங்க மாட்டேன். இந்த மினிஸ்டர், எம்எல்ஏ, எம்பிஸ் இவங்களுக்குலாம் குறி சொல்வீங்களா? குறியெல்லாம் சொல்ல மாட்டேன், மாந்திரிகம் பண்ணுவீங்க. அதுக்கான காசு தருவாங்களா அவங்க? அதான் நாங்க தான் காசு வாங்க கூடாதுல்ல. இப்போ இந்த கோயில்ல உட்காந்துருக்கனாலதான் 201 ரூபாய் தட்சணை வைக்கிறாங்க. அது எதுக்குன்னா இந்த கோயில்காரங்க. ஏன்னா இந்த கோயில்ல ரன் பண்றது. ஏன்னா இந்த கோயில் வந்து இருட்டடைஞ்சு கட்டில் இருந்துச்சு, பால் அடைஞ்சிருந்துச்சு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் ஜகஜோதியா கூட்டம் வர்றது, வைக்கிறது. நாய் கூட வராது முன்னாடி. இன்னைக்கு அவ்வளவு கூட்டம் வருது. கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, எல்லா ஊர்ல இருந்தும், சிங்கப்பூர், ஜெர்மன், எல்லா இடத்துல இருந்து இங்க குறி கேட்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நேர்ல தான். நான் இந்த வீடியோ கால்ல பார்த்து சொல்றது. வீடியோ கால் எப்படிங்க சொல்லுவீங்க? முட்டாள்தனமா இல்ல? ஒருத்தரோட போட்டோ பார்த்துட்டு உனக்கு இந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்லுவீங்க? ஒருவேளை அவங்க கோயிலுக்குள்ள உள்ள நுழையும் போது கூட அவங்க மேல ஏதாவது தீய சக்தி இருந்தாலோ, ஏதோ ஏவல் ஏதாவது இருந்தாலோ, இல்லை நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அவங்க உள்ள முதிச்சா தானே எனக்கு அந்த வைப்ரேஷன் வரும். நான் போட்டோல பார்த்துட்டு அந்த வைப்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படி எல்லாம் ஏதாவது குறி சொல்றாங்கன்னா அதெல்லாம் சும்மா டுபாக்கு. அந்த மாதிரி சொல்ற சாமியாருக்கு என்ன சொல்லுவீங்க? அதுக்கு மேல ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, அஷ்டமா சித்துக்கள்னு ஒன்று இருக்கு. அஷ்டமா சித்துக்கள்ல 8 இருக்கு. இல்ல கனிமா, இலகிமா, மகிமா அப்படின்னு சொல்லிட்டு இதுல 8வது ஒண்ணுதான் அஷ்ட கர்மங்கள். அஷ்ட கர்மங்கள்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த வசியம், மோகனம், ஸ்தம்பனம், ஆகர்ஷணம், வித்வேடனம் அப்படி சொல்லுவாங்க. இந்த 8 தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல மாந்திரியம் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க, செய்வன, பில்லி அப்படின்னு. ஆனா இந்த 8 அடையணும்னா பேசிக் அந்த 8 அடைஞ்சிருக்கணும். அஷ்டமா சித்துக்கள் அடைஞ்சிருக்கணும். அந்த அஷ்டமா சித்துக்கள்னா என்ன? அந்த கனிமா, இலகிமா அப்படின்னா அந்த தண்ணியில நடக்கிறது, தண்ணிகளை தியானம் பண்றது, தீ வர வைக்கிறது, பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்துறது, விலங்குகளை கண்ட்ரோலுக்குள்ள. நீங்க அடைஞ்சிட்டீங்களா? அடைஞ்சனாலதான் நான் இதுக்குள்ள வந்து உட்காரேன். அதனால நீங்க எந்த சாமியார் கேட்டாலும் அஷ்டமா சித்துன்னு உனக்கு கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அஷ்டமா சித்துக்கள் அடைஞ்சாதான் அஷ்ட கர்மங்கள் அடைய முடியும். அஷ்ட கர்மம் அது அங்க முடிச்சாதான் இந்த அஷ்ட கர்மங்களை வச்சு நீங்க செய்வன இதெல்லாம் மாந்திரிகெல்லாம் பண்ண முடியலன்னா பண்ண முடியும். அருள்வாக்கு வேற, மாந்திரிகம் வேற. ஏன்னா அருள்வாக்குங்கிறது சாமி வந்து சொல்றது, மாந்திரிகங்கிறது நம்மளா பண்றது, நம்ம சித்தி பண்ணி வச்சிருக்க மந்திரத்தை வச்சு பண்றோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு லைவா ஒரு அருள்வாக்கு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி பண்ண முடியாது. அது நிறைய ப்ராசஸ்ல இருக்கு. அதெல்லாம் பண்ணி ஆடி மேல கூப்பிடுறோம் சாமி. காளி கூப்பிட்டு. இப்போ யூஸ்வலா ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, கேட்கறாங்க, அருள்வாக்கு வந்து ஒருத்தவங்க கேட்கறாங்க அப்படின்னும் போது முதல்ல என்னெல்லாம் அதுக்கான ப்ராசஸ் என்னென்னலாம் பண்ணுவீங்க? வந்து நீ உட்காந்தா போதும். நான் எனக்கு சாமி வரும். சாமி வந்தா சாமி இருக்கும்போது அதுவே பார்த்துட்டு இது இந்த பிரச்சனைக்காக தான் வந்திருக்கு. எனக்குமே போன்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2000 மிஸ்டுகள் வரும். எதையுமே எடுக்க முடியல. மொபைல் 24 hours என்கேஜ்லேயே இருக்கு. போனவே நான் தொடர்றதில்ல. போனை கையில வச்சுக்கிறதும் இல்லை. நீயா கண்டுபிடிச்சி தெரிஞ்சா வா, இல்லைன்னா விட்டுரு. என்னால ஒவ்வொரு போனா அட்டன் பண்ணி பேசுறதுக்கு டைம் கிடைக்கல. அப்போ நான் அப்படி ஒருவேளை அட்டன் பண்ணி பேசுற போன்ல ஃபர்ஸ்ட் சொல்றதே அதான், தயவுசெய்து உங்க அருள்வா கேட்கற மாதிரி இருந்தா பிரச்சனை எதுன்னு போன்ல சொல்ல வேணாம்.
நேர்ல வந்து நீ சொல்லாத, ம். நீ இங்க வா, இங்க வந்து சொல்லாத, ம். வந்து இங்க உட்காரு, நான் சொல்றேன். நீ So மனசு வந்து உட்கார்ந்தாங்களே போதும், உட்கார்ந்தா நீங்களே நான் சொல்றீங்க கண்டுபிடிச்சிருவேன். அந்த பிரச்சனை வந்திருக்கேன், அவத்துல குழந்தை இல்ல, இல்ல இன்னும் கல்யாணம் ஆகல, இல்ல இன்னும் வேலை வேணும், இல்ல வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கு, பொண்டாட்டி சந்தேகப்படுறா, இல்ல பொண்டாட்டி அஃபேர்ல இருக்கா, எதா இருந்தாலும் அத்தனை பேர் மத்தியில நம்ம சொல்ற அந்த ஒரு வாக்கு தான் சரியான திருவாக்கா இருக்கும். நம்ம மாத்தி கீத்தி சொல்லிட்டோம்னா நம்ம முடிஞ்சு சொல்லி. நீங்க 1000 பேருக்கு சரியா சொல்லிட்டு 1001வது ஆளுக்கு தப்பா சொன்னாலும் நம்ம அவ்வளவுதான் டிபாக்குறேன்றாங்க. அப்போ இவ்வளவு வருஷத்துல அப்ப 16 வருஷம் குறி சொல்றேங்கிறேன். நான் இந்த கோயில் 7 வயசுல சொல்றேன். ஒரு வருஷம் என் குறி தப்பா இருந்தாலும் அடுத்த வருஷம் அந்த ஊருக்கு நான் போயிருக்க முடியாதுல்ல. அப்ப இன்னைக்கு வரை கண்டினியூ பண்றேன்னா அப்ப அங்க ஏதோ ஒரு எனக்கு மேல ஏதோ ஒரு சக்தி அங்க செயல்பட்டு இருக்கு. நீங்க சின்ன வயசுல இருந்து குறி சொல்றீங்க. சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் குறி சொல்ல ஆரம்பிக்கும் போது உங்க பேரண்ட்ஸோட மனநிலைமை என்னவா இருந்துச்சு? எங்க ஃபேமிலியில எல்லாருமே இந்த இப்படி கொண்டை வச்சுக்கிட்டு எல்லாம் கோடாங்கின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி எங்க வீட்டுல எல்லாருமே கோடாங்கி குறிக்காரங்க தான். அதனால இது எங்களுக்கு ஒண்ணும் பெருசாலாம் தெரிஞ்சிருக்காது. அம்மா எல்லாருக்குமே சோ அவங்களுக்குமே அடுத்தடுத்த ஆளுங்க. ஆமா, அம்மாச்சிக்கு அடுத்து நான் ஆடுறேன் இப்ப எங்க வீட்டுல. அப்படியே அடுத்த எனக்கு குரு எங்க அம்மாச்சி தான். அவங்ககிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். நான் அடுத்தடுத்து அப்படியே அவங்களுக்கு முன்னாடி அவங்க அப்பா இருந்தாங்க, மந்திரிக்கிறது இதெல்லாம் அப்பயே பண்ணுவாங்க நம்ம வீட்டுல. அதனால என்னை வந்து யாரும் விசித்திர பிறவின்லாம் பாக்கல. அகோரியானதான் விசித்திரமா பாக்குறாங்க வீட்லயே. அம்மாவே ஐயோ என்னால அந்த வீடியோ எல்லாம் பார்க்க முடியல, எப்படி அப்படி பணத்தை சாப்பிடுற, இதை பாக்குற சக்தி எனக்கு இல்லடா அப்படிங்கிற எங்க அம்மா. இதுதான் எல்லாருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சி. அகோரியானது தான். ஏன்னா நீ சாமியாராவே போயிருக்கலாம், ஏன் அகோரியான? நானுமே அகோரியானு எனக்கு விருப்பமே கிடையாது. இப்படி போச்சு, நான் என்ன பண்றேன், வாழ்க்கை அதுவா கொண்டு போயிடுச்சு, வழியில கொண்டு போய் இப்படி உட்கார வச்சிருச்சு. உங்களுக்கு வயசு இப்ப இருக்க 24 எனக்கு. 24. ஸோ 24 வயசுல வந்து ஒருத்தர் வந்து வாழ்க்கையை எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் முட்டும் தொடர்ந்துட்டேன், அந்த ஒரு சூழல் எப்படி ஏத்துக்கிறாங்க மக்கள்? அந்த சின்ன வயசு பார்க்கும்போது வந்து சின்ன அப்படி பாருங்களேன், என்னோட ஆர்ட்ஸ் நான் ஆடி போடுறேன்ல வீடியோஸ், அந்த கரகாட்டம் ஆடுறது, அந்த அம்மன் காளி, அதுல இடம் நீங்க பாத்தீங்கன்னா கலையரசனுக்கு தெய்வ சக்தி இல்லாம இந்த விஷயத்தெல்லாம் பண்ண முடியாது, இல்லைன்னா ஒரு அருவாலை ஏற முடியாது, கத்தியில் ஏற முடியாது, கண்ணாடி சில ஆட முடியாது அப்படின்னு அப்ப கமெண்ட்ஸ். இப்ப நான் உண்மையாலுமே காளியல் வாக்குன்னு போறேன். இப்ப என்ன கமெண்ட்ஸ், என்ன இது கதை, புது கதையா இருக்கு. அப்ப மட்டும் தெய்வ சக்தி இருக்கனாலதான் அதெல்லாம் பண்ணலாமா, இப்ப இதுக்கெல்லாம் வந்துட்டு இது தெய்வ சக்தி இல்லை அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு அப்ப இருந்தே எனக்கு 10 வயசுல ஒரு 20 வயசு மெச்சூர்டு, இப்ப 20 வயசுல 40 வயசு மெச்சூர்ட் ஆகும். நான் நிறைய சாதிச்சு, நான் கொஞ்சம் பயங்கரமா யோசிப்பேன், எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிருக்கேன். எதிர்க்கிறவங்க கண்டிப்பா இருப்பாங்க இல்லையா? எதுக்குறவே எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கேன். எனக்கு முதலமைச்சர் எதுக்காமையா இருக்காங்க, எல்லாருக்குமே குப்பை கூட்டுற குப்பாளி போடுறவனுமே எதுக்குறாங்க. அது நம்மளாம் அதெல்லாம் எதிரிலாம் நிறைய இருக்காங்க. அந்த எதிரிகள்லாம் எப்பயாவது நேர்ல வந்து பேசுனது உண்டா? சண்டையே போடுவாங்க. எதுக்காக வந்து சண்டை போடுறாங்க? எல்லா ஃபீல்ட், நான் எந்த ஃபீல்ட்ல போனாலும் அந்த ஃபீல்ட்ல இல்லைங்க. ஏன்னா அந்த எல்லா ஃபீல்ட்லயுமே நான் வந்து டாப்ல தான் இருப்பேன். என்னைக்குமே டவுன் ஆக மாட்டேன். எதுவா இருந்தாலும், ஆர்ட்ஸா இருந்தாலும் சரி, ஃபேமிலி எல்லாத்தையுமே நமக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடணும். இளமையில் இறைவனை தேடுன்னு சித்தர்கள்லாம் சொல்லிட்டு போனாங்க. என்னை கேட்குறாங்க, நீங்களே கூட கேட்கலாம், ஏன்னா இந்த காசிக்கெல்லாம் 50 வயசுக்கு மேலே தானே எல்லாரும் போவாங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு. இது எல்லாருமே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இளமையில் இறைவனை தேடணும். அப்போ நான் எங்கே தேட ஆரம்பிச்சேன்? 7 வயசுல இறைவனை தேட ஆரம்பிச்சேன். 23 22 வயசுல நான் பார்த்துட்டேன். யாரை பார்த்துட்டேன்? சிவனை பார்த்துட்டு, காளியை பார்த்துட்டு, நேரில் பார்த்துட்டேன். உங்களை மாதிரி இப்படி உட்காந்து பேசிட்டேன். இப்போ நான் ஏன் திருப்பி ஆன்மீகத்துல போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவங்க 2 பேரும் என் கூட அதே மயானத்துல உட்காந்து யாரவோ நோக்கி டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு மேல பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கு, சிவனுக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அதனாலதான் அவர் உட்காந்து தியானம் பண்றாரு. அவர் தானே கடவுள். அவர் எதுக்கு உட்காந்து தியானம் பண்ணணும்? அவர் யாரை பாக்குறாரு? அப்ப அதை நம்ம பாத்துட்டோம். அப்ப அதை பாக்குறதுக்காக நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ இளமையில இறைவனை தேடி நான் இப்ப பாத்துட்டேன். நீங்க 50 வயசுலதான் இறைவனை தேடி போறீங்கன்னா 55 வயசுல பொட்டுன்னு போயிட்டா நீங்க எப்படி இறைவனை பார்க்க முடியும்? இளமையில இறைவனை தேடிட்டு முதுமையில இறைவன் கூட நம்ம ஐக்கியமாகணும். இறைவனை பார்த்து பேசி அந்த இது உணரணும். ஏன்னா பிறப்பு ஒரு தடவை, மனித பிறப்பு ஒரு தடவை. இது இந்த எனக்குலாம் இந்த பிறவியோட மோட்சம் ஆகலாம், இதோட நான் மோட்சம் ஆயிடுவேன், நான் காத்துல கரைஞ்சிருவேன், அவ்வளவு அடுத்த பிறவி இல்லை. ஆனா போன ஜென்மத்துல நான் மனித பிறவிதான். காடுபலி சித்தர்கிட்ட சிசியனா இருந்தேன். அங்க ஏதோ தப்பு செய்ய போய் தான் அடுத்த பிறவியில இங்கேயாவது இழுத்துருச்சு. நீங்க 20 தோசை சுட்டுக்கிட்டு என்னால 5 தோசை இன்னும் அந்த 15 தோசை யாரு திங்கிறது? அடுத்த பிறவில வந்து அந்த 15 தோசை நீங்க தான் திங்கணும். அப்ப நீங்க பண்ண பாவத்தை எல்லாத்தையுமே கழிக்கிறதுக்கு அடுத்தடுத்த பிறவி வந்துகிட்டே தான் இருக்கும். என்னைக்கு முடியுதோ ஆயிரும், அவ்வளவுதான். சரி, இப்போ உங்க எதிர்காலம் என்னவா இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? அப்புறம் எனக்கு முன்னாடி இருந்தே அப்ப இருந்தே நம்ம எல்லா இன்டர்வியூல சொல்றது அதுதான், நம்ம ஆசிரமம் கட்டணும். ஏன்னா நான் ஆசிரமத்துல தான் படிச்சேன், ஒரு அனாத ஆசிரமம் கட்டணும். ஸோ அப்படிதான் ஓடிட்டு இருந்தேன். பட் அதெல்லாமே சூழ்ச்சியா தான் இருந்துச்சு. எனக்கு அதுவுமே என்னைய சூழ்ச்சியில் என்னைய படுத்து வைக்கிறதுக்காக நிறைய நடந்துச்சு. ஸோ அதனால இப்ப காளி கோயில் கட்டுறதுக்கு எனக்கு உத்தரவு இருக்கு. 108 காளி கோயில் கட்டணும். ஆமா, அம்மா சொல்லியிருக்காங்க 108 காளி கோயில் நீ கட்டணும் அப்படின்னு. ஏன்னா 108 காளி கோயில் வேர்ல்டுல எங்கேயுமே கிடையாது. 108 காளி 107 காளி கோயில் கட்டி 108வது காளி 108 அடியில கட்டணும்ன்றது உத்தரவு. புரியுதுங்களா நான் சொல்றது?
அவங்க வந்து மந்திர தந்திரம்லாம் தேவையில்ல. நீ 107 காளியோட பேரை சொல்லிட்டு 108வது காளியை பார்த்துட்டு வந்தாலே போதும், 108 போற்றி முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சாமி அப்படி கும்பிட்டு கடைசி கோயில் வரைக்கும் வந்தாலே போதும், பிரச்சனை முடிஞ்சுச்சு. அப்படி ஒரு உத்தரவு சொல்லி கட்டணும். ஆனா இந்த கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி என்னோட ஜீவ சமாதியை கட்டிட்டு தான் இதை கட்டணும். அப்படி ஜீவசமாதினா இறந்துருவோம் இல்லையா? இறந்துருவோம் இல்லையா உள்ள? அதான் நான் அப்ப இறந்து போற அப்ப கட்ட வேண்டிய சமாதியை என்னை இப்பயே கட்ட சொல்லுது. இப்பயே கட்டி வச்சிரு, கல்வெட்டு போட்டு வச்சிரு. கல்வெட்டு மட்டும் போட்டு வச்சிருங்க. ஆமா, அப்புறமா நீங்க அப்புறமா போய் ஏன்னா அதுல போட்டுக்கலாம் ஒரு டேட். அந்த டேட்ல அந்த டைம்ல இப்ப மதியம் 3 மணிக்கு இறந்துருவாரு அப்படின்னா 3 மணிக்கு அப்படி பக்தர்ல பாடு கையெடுத்து அப்படி கும்பிட்டோன்னே உயிர் போயிடும். ஆனா இப்ப அடியிலார் ஜீவசமாதி, அடியிலார் ஆனது ஜீவசமாதி கிடையாது. அவர் மாரடைப்புல இறந்துட்டாரு. ஒருத்தர் இறந்துட்டாலே அவர் கையை காலம் ஒடிச்சுதான் நம்ம அவங்க கையை காலம் மடக்க முடியாது. அப்ப இவரை தூக்கி சமணம் போட்ட மாதிரி உட்கார வச்சிருக்காங்கன்னா அவர் கையை காலம் ஒடிச்சுதான் உள்ள உட்கார வச்சிருக்காங்க. அப்ப இதுக்கு பேர் ஜீவசமாதி. ஜீவசமாதினா இப்ப இடையில ஒரு சாமி யூடியூப்ல கலக்குவாரு, அந்த ஐயா நித்யானந்தாவா பிரேமானந்தாவா, அவர் இறந்தாரு பாத்தீங்களா, அது ஜீவசமாதி. ஆமா, நான் அந்த நித்யானந்தர் சொல்றேன், இவரை சொல்றேன். இப்ப இறந்தாரு இல்லையா, அது ஜீவசமாதி. ஏன்னா அவர் இறக்க போறாருன்னு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தாரு, கோயில வந்து கையெடுத்து கும்பிட்டாரு, இறந்துட்டாரு. அப்படி கணிக்கணும். அதெல்லாம் நாங்க இப்பயே கணிச்சு வச்சிட்டோம். அப்ப அந்த டேட்ல நான் உள்ள போய் உட்காருவேன், இப்படி கையை காட்டினா முடிஞ்சிடும், முடியும். யாரை பார்த்தாலும் எனக்கு அவங்க மேல டேக் தெரியுது. எனக்கு மேல எவ்வளவு டேக் இருக்கு? எங்க டேக் 81 வரைக்கும் இருக்கு. 80? ஐயோ, அவ்வளவு வயசு இருந்தா முன்னாடி ஒரு கண்டத்துல சிக்கி இருக்கணும், அடுத்து இனிமேல் ஒரு கண்டம் வரும். 51ல ஒரு கண்டம் வரும். சோ விரல் ரேகை பார்த்து சொல்றது? ஆமா, ரேகை போடுவேன், வெத்தலையில மை போட்டு சொல்லுவேன், சோழி போட்டு சொல்லுவேன், சூடத்தை தண்ணியில ஏறி விட்டு அதை எடுத்து கையில பார்த்து அப்படி சொல்லுவேன், சாமி அடிச்சு. நிறைய மெத்தட்ஸ் இருக்குல்ல, எல்லா வழியிலயும் சொல்லுவேன். ஆனா எல்லா வழியில பார்த்தாலும் ஒண்ணுதான், குறி ஒண்ணுதான். எதுல பார்த்தாலும் பிரச்சனை ஒண்ணுதானே, அப்படி இருக்கு. இப்ப எனக்கு ஏதாவது பார்க்க முடியுமா ரேகைல? நீங்க இதுலதான் பார்க்க முடியும். ஆயில் வேணா தான் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தடவை தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்பாயோட போயிருக்கணும் ஒரு தடவை. உங்களுக்கு இனிமேல் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. இன்னும் ஒரு கண்டம் இருக்கு, அதை நீங்க தப்பு. இன்னொரு கண்டம் இருக்கு. ஒரு கண்டம் இருக்கு, அது 51ல ஒரு கண்டம் இருக்கு. அது எப்படி உடல் ரீதியா இருக்கலாம், அந்த மாதிரி 51 வயசுல தான். 51 வயசு ஒரு ஆக்சிடென்டா இருக்கலாம், அந்த மாதிரி சம்திங். அதாவது அதான் போய் மறுபிறவி இருக்கு. அது மாதிரி இன்னொரு தடவை ஒன்று இருக்கு. ஓகே, சரி. பெண் குழந்தைகள் 2. பெண் குழந்தைகள் 2. சரி, ரொம்ப மிக்க நன்றி. இது உங்களுக்கான தொழிலே இல்லைங்கிறது. எனக்கான தொழில் இல்லைங்க. தொழில் உங்களுக்கான தொழிலே இல்லைங்க. அது வந்து நிரந்தர வேலையும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு திருமாங்கல்யம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொந்தத்தில் முடித்தா ரொம்ப சிரமம். அசலில் தான் முடிக்கணும். அசலேருந்து வரும். அசலேருந்து வரதை முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் சொந்தத்துக்கு முடிச்சிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை பண்ணுறது கீரையும் பாம்பும் ஆகிடுவோம். கீரையும் பாம்பு அடிச்சுட்டு வருவோம். ஆனால் இது உங்களுக்கான தொழில் கிடையாது. ஏன்னா நீங்கள் நினச்சது ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில் எதுவுமே நீங்கள் நினச்ச மாதிரி நடத்தவும் முடியுது. அது ஒரு பக்கம் போய்கிட்டு. ஆனால் உங்களோட ஒரு இலக்கை எப்போயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அந்த இலக்கை நோக்கி ஓடுறது. அந்த இலக்குக்கு போகிற வழியில் இதெல்லாம் ஒரு பாதை. இது நிரந்தரமானதும் கிடையாது. நிரந்தரத்திலும் இது கிடையாது. இதுலேருந்து உங்களுக்கு இதுலேருந்து மாறிடும். இதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி அந்த இதுக்கு போயிருந்தீங்க. அதில் போனதுக்கு அப்புறம் தான் அச்சீவ்மெண்ட் ஆகட்டும், இலக்காகட்டும், எதாக இருந்தாலும் அப்போ தான் அடையணும். அது வரைக்கும் எது தொட்டது எல்லாம் இன்னும் விளங்காது. விட்டதும் கைகூடாது, தொட்டதும் தொடங்காது. அப்புறந்தே உங்களுக்கு கரெக்டாக பேசிக்கலாம். நிறைய நம்பிக்கை திறப்பாங்க. நிறைய ஏமாற்றங்கள் நடந்திருக்கு. அவனை நம்பி அவன் எல்லாரும் கடைசியில் முதுகில் குத்திட்டு போனாங்க. யாருமே ஒரு சப்போர்ட்டிவாலாம் நாளைக்கு அப்படின்னா அப்படின்னு ஒரு வியாக்கியானமே கிடையாது. வாழ்க்கையில் அப்படி ஒன்று நடக்கவே கிடையாது. யாரை பார்த்தா எல்லாருமே ஏமாற்றிட்டு போனாங்க. அப்படி போயிடுச்சு. ரெண்டாவது எதிர்காலம் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போனா ஒரு 35 வயசு இப்போலேருந்து 30 வருஷம் கழிச்சு அப்போ தான் எதிர்காலம் இருக்கும். திருமாங்கலையும் தடை இருக்கு. திருமாங்கலையும் தடை இருக்கு. ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஆயிடுச்சா? ஆனால் அதனால சொந்தத்தில் முடிச்சிங்களா? அசலில் தான் முடித்தோம். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எது நல்லா இருக்கு? கீரின் பாம்புமா இருக்கீங்களா? இல்லை நல்லா தான் இருக்கு. சண்டை இல்லாமல் நல்லா இருக்கு. வரக்கூடாது. அப்படிங்களா? 6 வந்தால் 6 கார 6 இடம் கண்ணி ஒரு மங்கையான ஒரு பொம்பளையான பிரச்சனை. அப்படி தான் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. புரியல. நீங்களே என்னால் சொல்ல மாட்டேங்க. இல்லை அப்படின்னு இல்லை, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. அது உண்மை தான். பிரச்சனை சண்டை நார்மலாக வர சண்டை வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அது சண்டை 5 நிமிஷம் சரியாக போயிடும் அந்த சண்டையும்.
ஆனால் எதிர்காலம் நல்லா இருக்கு. ஒய்ஃப் கூட இருக்குமா? நான் மீடியம் தான் என்ன நான் மாற்றியா சொல்லணும், அப்படி மாற்றி சொல்லக்கூடாது. மாற்றி சொன்னால் ஏன் கூட தப்பாக பெண்ணால் தான் பிரச்சனை. ஓகே. இருக்கலாம், இருக்கும், வேற பெண்ணாக கூட இருக்கலாம். வரும், வரலாம் அந்த மாதிரி. ஆனால் எதிர்காலம் ரொம்ப அருமையாக. ஆனால் இலக்கை இன்னைக்கு வரைக்கும் அடையவே இல்லை. நினச்ச இலக்கு அடையவே இல்லை. இதில் போகிற வழியில் இதெல்லாம் ஒன் ஆஃப் த பார்ட். வேறு ஒன்றும் கிடையாது. இது உங்களோட இலக்கே கிடையாது. இது உங்களோட எதிர்காலமும் இல்லை. அது உங்களுக்கே நல்லா தெரியும். நான் சொல்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் எதிர்காலம் நீங்கள் அது இதுலேருந்து மாறும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. 90 வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும். நான் தெரிஞ்சுக்கிறது திடீர்னு கேட்டது என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல. சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அசோக் செல்வன் நடிப்பில் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்.